ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பனங்காய் பணியாரம் சுட போகிறோம். பனங்காயை வச்சு ஒரு ரெசிபி அந்த எப்படி செய்கிறோம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி மரத்தில் இருந்து விழுந்த பனங்காய் எடுத்துகிட்டு வந்துச்சு. 5 பனங்காய் எடுத்துகிட்டு வந்து அதை 3 வகுந்துட்டு தோல் உரிச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு போதும்னு ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடியலை, சத்தியமாக என்னால் முடியலை. தோலே வரமாட்டேன்ருச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் தோலை எடுத்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா முடியாத பட்சத்தில் ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்து எடுத்து அவ்வளோ இதையும் சுத்தம் பண்ணி ஒரு பேசனில் போட்டு தண்ணியை ஊற்றி ஒவ்வொரு கொட்டையாக அந்த தண்ணிக்குள்ளே பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஆனால் பிசைய முடியலை, சரியான வலி. 2 கையவும் போட்டு அந்த தண்ணிக்குள்ளே 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னா ஓரளவுக்கு அந்த நுழுன்னு இருக்கும். நம்ம பிசைஞ்சிடலாம், ஈஸியாக இருக்கும் பிசைகிறதுக்கு. தண்ணிக்குள்ளே 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பிசைஞ்சாதான் அது ஈஸியாக இருக்கும். பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன். ரொம்ப சிரமம்தான், நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனாலும் சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசைஞ்சு வலிச்சு அந்த பனங்காவில் உள்ள கொட்டையில் உள்ளதெல்லாமே வலிச்சு எடுத்துட்டேன். விடலை, ஒன்று கூட நான் விடவே இல்லை. வலிச்சுட்டு இதை எப்படி வடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவு வடிப்போம்ல, மாவு சலிப்போம்ல, சல்லடை, அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வடிகட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நார் உளுந்துரும், வேறு எதுலேயுமே வடிகட்டையும் முடியாது நமக்கு. அதனால் மாவு சலிக்கிற சல்லடையில் தான் நம்ம வடிகட்டணுமே. அதில் வடிகட்டிட்டு ஊற்றிட்டு கையை வச்சு விரசினோம்னா அந்த நாரெல்லாம் அந்த சல்லடையில் நின்றுக்கும். கீழே ஒரு நார் கூட போவாது. அப்படியே கையை விட்டு விரசினோம்னா, ஏன்னா 5 பனங்காங்கும் போது அதுவே 1/2 சட்டிக்கு மேலே வந்துருச்சு. களி, நல்ல களி. வேற யாரும் இல்லை, எங்க விட்டு குட்டி பாப்பா கத்துறா. ஒரு சட்டிக்கு களி எடுத்ததுக்கப்புறம் இது கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்புலலாம் காய்ச்ச முடியாது. அதனால அடுப்பை பற்ற வச்சு நான் வெளியில் வச்சுட்டேன். தாச்சில் ஊற்றி வெளியில் வச்சு தான் நான் அதை காய்ச்ச போகிறேன். அது காய்ச்சறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக நுரையாக வரும். அந்த மாதிரி வர்றதை அவ்வளோத்தையும் வலிச்சு எடுத்துடணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, எடுக்கணும்னா அது கசக்கும். அது இருந்துச்சுனாலே நம்மளால் சாப்பிட முடியாது. பனங்காய் பலகாரம் சுத்தரவாக கசப்பேறி போயிடும். அது நம்ம வர்ற வரைக்கும் கிண்டினோம்னா கிண்ட அந்த நுரை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைட்டில் அப்படியே வரும். அது காய்ச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படியே 1 ஹவர் காய்ச்சணும். காய்ச்சிட்டு ஆற வச்சிடணும். இப்போ நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆற வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படி கிண்டி விட்டோம்னா அது ஆறிடும். அதில் ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மகிட்ட களி ஜாஸ்தியாகவே இருக்கு. அதனால நான் 1 கிலோ மைதா சேர்த்தேன். 1 கிலோ மைதாவை கையில் அள்ளி தூவணும். அப்படியே பார்த்தீங்கன்னா சைட்டில் எங்கள் பெத்தம்மா நான் எப்படி ரெசிபி செய்கிறேன்னா அவங்க வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பனங்காய்க்கு எப்படி பலகாரத்துக்கு எப்படி ரெசிபி செய்கிறேன்னு அவங்க வேற பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. 1 கிலோ மைதா, 1 கிலோ ஜீனி போடணும். இதுக்கு 1 கிலோ ஜீனியாவும் 1 கிலோ மைதாவையும் போட்டு நல்லா அப்படி தூவணும். ஏன்னா எடுத்தோன்னா லவக்குன்னு கொட்டிட்டோம்னு வச்சிங்களேன், கட்டிப்பட்டு போயிடும். அப்புறம் அது கிண்ட முடியாது. அதனால நான் கிண்டுறேன். எங்கள் மாமியார் மைதா அள்ளி தூவிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி முடிச்சாச்சு. கிண்டி நல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தாச்சி அடுப்பில் வச்சு பலகாரம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த கிராமத்தில் உள்ளவங்கலாம் உண்மையிலே சொல்கிறேன், இந்த பனங்காயை வேஸ்டே பண்ணாதீங்க. அப்படிதான் இருக்கும். இதை சுட்டு ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதை மாதிரி ஒரு அமிர்தம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுவுமே வெளியில விறகு அடுப்புல வச்சுதான் செஞ்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் நான் எப்படி செய்யறதுன்னு ரெசிபி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ்.